ஹலோ மக்களே, இன்னைக்கு மே 1 உழைப்பாளர்கள் தினம். அதனால எனக்கு இன்னைக்கு ஆபீஸ் லீவு. சோ ஃபேமிலியா சேர்ந்து எல்லாரும் வெளிய போலாம் அப்படின்னு யோசிச்சா வேற எங்க போவோம்? திரும்பவும் பழவேற்காடுக்கு தான். ஆல்ரெடி பழவேற்காடு வீடியோ போட்டாச்சு. சோ புதுசா ஒண்ணும் இல்ல. ஆனா என் மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு உங்களுக்கு பதில் தெரியுதான்னு பார்க்கலாம். சரி, நம்மளோட கலாச்சாரத்தை எழுதுனவங்க யாரா இருக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? எழுதினவங்க யாரா வேணா இருந்துட்டு போட்டோம், ஆனா அவங்க சத்தியமா ஒரு பெண்ணா இருக்க மாட்டாங்கன்னு நான் சொல்றேன். ஏன் தெரியுமா? ஒருவேளை நம்ம கலாச்சாரம் ஒரு பெண்ணால எழுதப்பட்டிருந்தா கண்டிப்பா ஒரு பெண்ணை காட்சி பொருளாவும் அழகு பொருளாவும் மட்டும் காட்டியிருக்க மாட்டாங்க. பெண்ணியம் பேசுறதுக்கும் பெண் சுதந்திரத்துக்கும் போராடுறதுக்கும் வாய்ப்பே இருந்திருக்காது. அடுப்பங்கரை பெண்களுக்கு மட்டும்தான் யாரும் எழுதி கொடுத்திருக்க மாட்டாங்க. மேல் படிப்புக்காக வெளிநாட்டுக்கும் வெளியூர்களுக்கும் பெண்கள் போறத பெரிய விஷயமா பார்த்திருக்க மாட்டாங்க. பெண்கள் நாட்டின் கண்கள் தானமா சொல்றாங்கன்னு கேக்குறீங்களா? அதனாலதாங்க இன்னும் இமைக்குள்ளேயே இருக்கும். வெளியே விடுங்க.